சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை முடிவு செய்கிற அதிகாரம் எங்கள் இயக்கத்தில் பொதுச் செயலாளர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இது போன்ற கேள்விகளை மாண்புமிகு இபிஎஸ் அவர்களிடம் கேளுங்கள். அவங்க இப்ப திமுகவை பத்தி எவ்வளவு அட்டாக் பண்ணி வருது, எடப்பாடி எவ்வளவு பேசுறாரு. உதாரணமாக தமிழகத்து இளைஞர் பட்டாளம் பூராவும் எடப்பாடியார் பின்னாலே அணிவகுத்து நிற்பதை நாடு அறியும், உங்களுக்கும் தெரியும். நீங்கள் சில கட்டுப்பாடுகள் காரணமாக அதை வெளியிட தயங்குகிறீர்கள். அந்த நிலையிலிருந்து நீங்கள் மாறுபட வேண்டும். நீட் கல்வியை பொறுத்த வரைக்கும் நீட் கல்வியை தமிழகத்துக்கு கொண்டு வந்ததே திமுகவும் காங்கிரசும் தான் அதற்கு அனுமதி கொடுத்தது. ஆட்சியிலே அவர்கள் இருந்த காலத்திலே என்ற உண்மை தெரியும். மாணவர்கள் கொதித்திருக்கிறார்கள், வேகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய எதிர்காலம், தமிழ் இளைஞர்கள் எதிர்காலம், இந்தி பேசாத மாணவர்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று அண்ணா அன்றே சொன்னார், ராஜ்யசபாவிலே சொன்னார். நேரு பண்டிதரே இதை உணர்ந்த காரணத்தால் so long as non-Hindi speaking states consent to it, English may continue as an associate language என்று சட்டமே கொண்டு வந்தார் நேரு பண்டிதர். அண்ணாவின் இந்த கருத்தை ஏற்று அதை குளிதோண்டு பதைத்துவிட்டு இப்போது டெல்லியை ஆளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்தியை கட்டாயமாக்க வேண்டும். 3 மொழிகளை சுமந்து கொண்டு தமிழ்நாட்டு மாணவர்கள், இந்தி பேசாத மாணவர்கள் ஓடுகிற போது 2 மொழிகளை மட்டுமே சுமந்து கொண்டு உலக அளவிலே, பாரத அளவிலே சுற்றுகிற இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வெற்றி பெறுவார்களா, அல்லது 3 மொழி என்ற மூட்டைகளை சுமந்து கண்டு ஓடுகிற நான் இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அவங்க வெற்றி பெறுவார்களா என்று அண்ணா கேட்டார். அதை நீங்கள் கேட்க வேண்டும், நாங்கள் கேட்கிறோம், எடப்பாடியார் கேட்கிறார். அந்த நிலை மாற வேண்டும். அப்போதுதான் எதிர்கால தமிழ் இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உலக அளவிலே வாய்ப்பு கிடைக்கும், அகில இந்திய அளவிலே வாய்ப்பு கிடைக்கும் என்பதை எடப்பாடியார் வலியுறுத்தி சொல்லி வருகிறார். பொய்யை மட்டுமே பேசி மக்களை திசை திருப்பி, மாணவர்களை திசை திருப்பி ஏமாற்றுகிற ஸ்டாலினுக்கு 26 பாடம் புகட்ட வேண்டும் என்று மக்கள் எடப்பாடி தான் முதலமைச்சராக வர வேண்டும். திறமைமிக்க எடப்பாடியார் அகில இந்திய அளவிலே பாராட்டப்பட்ட, மற்ற மாநில முதலமைச்சர்களை பாராட்டிய, மாநிலங்களுக்கு அதிக உரிமை தர வேண்டும், விலைவாசி மாநில அளவிலே கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மைய அரசுடைய உதவி வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாராளுமன்றமே பாராட்டக்கூடிய அளவிற்கு ஆட்சி நடத்தினார் 4 ஆண்டு காலம் எடப்பாடியார். அந்த நல்லவர், திறமை மிக்கவர், அவருடைய ஆட்சி தமிழ் மண்ணிலே மலர வேண்டும் என்று மக்கள் துடிக்கிறார்கள், ஏழைகள் துடிக்கிறார்கள், ஏழ்மையிலே இருக்கிற பொருளாதாரத்திலே நலிவுற்ற மக்கள் துடிக்கிறார்கள். இந்த நிலை 26 மாறும். அப்படிப்பட்ட பொன்னான எங்கள் இபிஎஸ்க்கு பிறந்த தின விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். பிறந்த தின விழாவை எளிமையாக நலத்திட்டங்களை வழங்குகிற அந்த நிகழ்வை மட்டும் நடத்தி ஏழைகளை நலன் காக்கும் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வை நாங்கள் பிரச்சாரமாக செய்கிறோம். இதுதான் இன்று டெல்லியில போய் இந்தியா ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இந்த ஆண்டு காரணம் என்ன? எல்லா அரசியல் தலைவரும் மக்களும் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக டெல்லிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் 3 ஆண்டு காலம் செல்லாமல் இப்பொழுது சென்றிருக்கிறார் என்று மக்கள் இன்றைக்கு கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குலாம் நல்லா தெரியும் எதற்காக சென்றிருக்கிறார். தன்னுடைய மகனையும் இந்த அமலாக்க பிரிவிலிருந்து காப்பாற்றுகின்ற இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றுங்கள் என்பதற்காகத்தான் டெல்லிக்கு சென்றார் என்று இன்றைக்கு மக்கள் பேசுகிறார்கள். எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த கேள்விக்கு கேட்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த பதிலும் தமிழக முதலமைச்சர் அதை எதற்கும் பதில் சொல்லாமல் இன்றைக்கு காலம் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன என்று புரியும். புள்ளி விவரத்தோடு எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு காவடி தூக்கி தற்போது சென்றிருக்கிற திமுக, ஸ்டாலின் 3 முறை இதற்கு முன்னால் நடந்த அந்த நிதி சம்பந்தமான கூட்டத்தில்
புறக்கணித்தார், கேவலமாக பேசினார், குறைகளை சொன்னார். தற்போது சிவபதி அவர்கள் மாண்புமிகு சிவபதி அவர்கள் கூறுவதைப் போல கத்தி அவர்கள் கழுத்திலே தொங்குகிறது. அமலாக்கத்துறை பிடியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின் மகனும் ஸ்டாலின் மருமகனும் ஸ்டாலின் உறவினர்களும் இதிலே சிக்கியிருக்கிறார்கள், பிடிபட்டிருக்கிறார்கள். ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அதில் இருந்து தப்பிக்காவிட்டால் கடலில் திமுக மூழ்கிவிடும், கடலில் புதிய சூரியன் மூடிவிடும் என்பதை மக்களுக்கு தெளிவுபட எடுத்துச் சொல்லியிருக்கிறார், அழகாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார் எடப்பாடியார். அந்த நிலையிலே வருகின்ற 26 தேர்தலில் மண்ணை கவுகிற ஒரு ஊழலாட்சி, இந்தியாவிலேயே மட்டமான ஊழலாட்சி, ஸ்டாலின் ஊழலாட்சி என்பதனை எடுத்துச் சொல்லுகிற எடப்பாடியார் இந்த 71வது பிறந்த தின நிகழ்விலே இதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். 26 வெற்றிக்கணியை நீட்டுவார். முதலமைச்சராக கட்டாயமாக பொறுப்பேற்றார். இந்திய இராணுவத்தோடு விளையாட வேண்டாம் என்று யாரை சொல்லுகிறார்? பாகிஸ்தான் தீவிரவாதிகளை சொல்லுகிறார்.